டைம் ரேஷியோ சேல்ஸ் ரேஷியோ அவ்வளவுதான். போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் ட்ராக் பண்ண முடியுதா இல்ல ஓகே. பாருங்க பாருங்க வெயிட் பண்றேன். ஓகேவா? அத வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் சொல்லுவாங்க. ப்ரீ இன்கார்பரேஷன், போஸ்ட் இன்கார்பரேஷன் 2 வார்த்தை இருக்குது. சரியா? நீங்க வந்து அ இந்த சாப்டர பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்பவுமே இது கேலண்டர் இயரா இல்ல ஃபினான்ஷியல் இயரா பாத்துக்கணும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொடுத்துருக்காங்க? எந்த அளவு கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறீங்களா? 2 மார்க்ஸ்ல ஒண்ணு ப்ராஃபிட்ஸ் வருது. 5 மார்க்ஸ்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் ப்ரையாரிட்டி இன்கார்பரேஷன் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இதுல மட்டும் இயர்ல மட்டும் 10 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ 2 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்ஸ் இன்கார்பரேஷனுக்கு முன்னாடி இன்கார்பரேஷன் டேட் என்ன? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் இது கேலண்டர் இயரா ஆர் ஃபினான்ஷியல் இயரா? ஃபர்ஸ்ட் அதை டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 1. ஓகே. ஸ்டெப் 2 வந்து டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் என்னன்றதை பாத்துக்கணும். ஓகேவா? டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு, டேட் ஆஃப் இன்கார்பரேஷனுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் இப்ப வந்து இது வந்து இந்த மாதிரி பீரியட் ரிலேட்டடா பண்றோம்ல. அதாவது இப்ப பாருங்களேன், ராஜா லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் ஆன் 1794 which took over a running concern கான்செப்ட் வந்து வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1194 சொல்றாங்க. இப்போ இயரா இருக்குல்ல சோ 1794 ஆனா இது இது வந்து ஃபுல்லா கேலண்டர் இயர் தான் இது. எப்படி கேலண்டர் இயர் சொல்றேன்னா இந்த கிராஸ் ப்ராஃபிட் 1194 டு 31/12/94 இருக்குல்ல, அதனால இது கேலண்டர் இயர். சோ கேலண்டர் இயர்ல 1794 முன்னாடி இருக்கிறது ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட். ஓகேவா? கேலண்டர் இயருக்கு பின்னாடி இருக்கிறது, அதாவது ஜான் டு ஜூன் 6 மந்த்ஸ் வந்து ப்ரீ இன்கார்பரேஷன். போஸ்ட் இன்கார்பரேஷன் வந்து ஜூலை டு டிசம்பர். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 3 இது ஆக்சுவலா. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல்ஸ் ஃபார் த பீரியட் வந்து 1794 2,70,000. அந்த சேல்ஸ் ஃப்ரம் 1794 டு 31/12 வந்து 3. அப்போ 2,70,000 will be your pre இந்த ஃபர்ஸ்ட் 7 மாசம். 3,30,000 will be post 7, 8, 9, 10, 11, 12 6 மாசத்தோடது. ஓகேவா? இப்போ இது ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே எல்லா ஸ்கூல்லையும் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் யுவர் வாட் இஸ் த டைப் ஆஃப் இயர், வெதர் இட்ஸ் a calendar year or financial year. அப்புறம் டைம் ரேஷியோ you will calculate with respect to dates. சேல்ஸ் ரேஷியோ you will calculate connecting the dates and the amount. ஓகேவா? இப்போ எப்படி கொடுத்திருப்பானா டோட்டல் சேல்ஸ் ஃபார் த இயர் 50,000 சொல்லிடுவாங்க. அந்த இயருக்கு 50,000 சொல்லிடுவாங்க. அப்போ நீங்க வந்து சேல்ஸ் ரேஷியோ ப்ரீ போஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் 7 மாசம் 25,000 ப்ரீக்கும் போஸ்ட்க்கு 25,000 கொடுப்பீங்க. அந்த மாதிரியும் வரும். ஓகேவா? சோ இது 2 ஸ்டெப்ஸ் முக்கியமான ஸ்டெப்ஸ். அப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்னா சேல்ஸ். சேல்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆமா ஆமா சேல்ஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைரக்ட் வேஜஸ் டைரக்ட் லேபர்லாம் கொடுத்துருந்தானாக்கா சேல்ஸ் லெஸ் டைரக்ட் வேஜஸ் டைரக்ட் லேபர் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க. இல்ல சம்ல டைரக்டா கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்கனாக்கா கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுல வந்து பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மென்ட் இருக்குது. அதாவது என்ன ஐட்டம்ஸை எது பேஸ் பண்ணி பிரிக்கணும். இப்ப ப்ராஃபிட் எப்பவுமே சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் பிரிக்கணும். பேட் டெட்ஸையும் சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் பிரிக்கணும். ஓகேவா அந்த மாதிரி இப்ப ப்ரோஷன் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் நானு. இப்ப ஒவ்வொரு ஐட்டமா பார்க்கலாம் இந்த சம்ல. டைரக்டர்ஸ் ஃபீஸ் வந்து 15,000. இப்ப இந்த டைரக்டர்ஸ் ஃபீஸ்க்கு பாருங்க. எதுக்குமா? எதுக்கு அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. 2,40,000. சோ 2,40,000 ப்ரீக்கு வந்து நீங்க
சேல்ஸ் ரேஷியோல பிரிக்கிறோம் தேவ். இங்க சேல்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கான்? ஆ சேல்ஸ் பாருங்க தேவ். சேல்ஸ் ரேஷியோ இங்க பிரிச்சேன். 270 is to 330 தேவ். 27 is to 33 gross profit பிரிக்கிறோம். அப்ப 2,40,000 into 27 divided by 60. கரெக்டா தேவ்? 27 plus 33 60 தானே? அப்ப ரிமைனிங் 1,32 will be post incorporation. ஓகேவா? இங்க செக் காலம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பண்றதுக்காக. அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமா பார்க்கணும் தேவ். இங்க பாருங்க, டைரக்டர்ஸ் ஃபீஸ் தேவ். டைரக்டர்ஸ் ஃபீஸ் எப்பவுமே போஸ்ட் தான், ஃப்ரீல கிடையவே கிடையாது. கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் டைரக்டருக்கு வந்து பைசா கொடுக்கறது வந்து போஸ்ட் தான். பேட் டெப்ட்ஸ் எப்பவுமே சேல்ஸ் ரேஷியோ தேவ். ஓகேவா? ஆல்வேஸ் போஸ்ட் தான். பேட் டெப்ட்ஸ் எப்பவுமே சேல்ஸ் ரேஷியோ. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு 500 ரூபான்னு சொல்றாங்க தேவ். ஓகேவா? அப்போ ஒரு மாசத்துக்கு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அமௌண்ட் 6,000 வந்துடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் டைம் ரேஷியோ. அப்போ ஃபர்ஸ்ட் 6 மாசம் 3,000 ரூபாய் வந்து ஃப்ரீ, நெக்ஸ்ட் 3,000 ரூபாய் போஸ்ட். ஓகேவா? கரெக்ட். அதாவது ஹோல் வேல்யூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க தேவ். பர் மந்த் கொடுத்துருக்காங்கன்னா கரெக்ட். இப்ப salaries அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா டைம் ரேஷியோ. எவ்வளவு மாசத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பழைய இன்கார்பரேஷன் முன்னாடி இருக்கிறது இன்கார்பரேஷன், சோ டைம் ரேஷியோ. preliminary expenses எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தேவ். இட் இஸ் ஆல்வேஸ் யோர் போஸ்ட் இன்கார்பரேஷன். preliminary expenses ரிட்டர்ன் ஆஃப் வந்து எப்பவுமே போஸ்ட் இன்கார்பரேஷன்ல வரும். ஓகேவா? சோ கிராஸ் ப்ராஃபிட் சேல்ஸ் ரேஷியோ. ஆமா ஆமா. சோ அதாவது ப்ராஃபிட் ஜெனரலா லாபத்துல இருந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ணானா எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். சோ ப்ராஃபிட் prior to incorporation வந்து 88,190. ப்ராஃபிட் போஸ்ட் இன்கார்பரேஷன் வந்து 94,010. இதை தான் நம்ம பேசிக்கா பண்றோம். உங்க புக்ல ப்ராஃபிட்ஸ் prior to incorporation இருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் சம் தேவ், இது ராஜா லிமிடெட் எடுத்துக்கிறீங்களா? இருக்கக்கண்ணா. ஓகே, அதான் அந்த சம் தான் தேவ். ஸோ ப்ராஃபிட்ஸ் prior to incorporation பார்த்தீங்கன்னா 88,190. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 1 வந்து டைம் ரேஷியோனா என்ன, ஸ்டெப் 2 வந்து சேல்ஸ் ரேஷியோனா என்ன. ஓகே. ஸ்டெப் 3 வந்து அப்போர்ஷன்மெண்ட் தேவ். பர்டிகுலர்ஸ் பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட், டோட்டல், ப்ரீ இன்கார்ப், போஸ்ட் இன்கார்ப். கிராஸ் ப்ராஃபிட் சேல்ஸ் ரேஷியோல தான் பிரிக்கணும். டைரக்டர்ஸ் ஃபீஸ் ஆல்வேஸ் போஸ்ட் இன்கார்பரேஷன். பேட் டெப்ட்ஸ் சேல்ஸ் ரேஷியோல பிரிக்கணும். பேட் டெப்ட்ஸ் ஏன் சேல்ஸ் ரேஷியோல பிரிக்கிறோம்னா தேவ், கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது தானே உங்களுக்கு வந்து வருமா வராதான்னு ஒரு டயலமா இருக்கும். அதனால சேல்ஸ் ரேஷியோல. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டைம் ரேஷியோ. சி பர் மந்த் தான் டைம் ரேஷியோ தேவ். ஹோல் வேல்யூவா கொடுத்தா சேல்ஸ் ரேஷியோல பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பர் மந்த் கொடுத்துருக்கிறதுனால நான் டைம் ரேஷியோல பண்றேன். இல்ல எனக்கு 500 கொடுக்கல, 6,000 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் ரேஷியோல பண்ணும். அப்புறம் salaries and general expenses டைம் ரேஷியோ. preliminary expenses ரிட்டர்ன் ஆஃப் எப்பவுமே போஸ்ட் இன்கார்பரேஷன்.
அப்போ லாபம் லாபம் கொஞ்சம் வந்திருக்கு கிராஸ் ப்ராஃபிட். அதுலேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் minus 19,810 will give you 88,190, which is your net impact of your profit. இதுதான் எல்லாமே. இது ஈஸியா இருக்காதே ஃபார்மேட். கண்ணா நீங்க எழுதிக்கோங்களேன், ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்றேன், நானும் இங்க போடுறேன். ஸ்டெப் 1 ப்ராஃபிட் ஸ்ப்ராட்டிங். to find out whether it is calendar year or financial year. When is the incorporation date? அதாவது அப்ப வந்து months before incorporation date, அத வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் சொல்லுவாங்க. months after incorporation போஸ்ட் இன்கார்பரேஷன் சொல்லுவாங்க. Calculate sales ratio based on pre and post time ratio. Step number 5. 4 வந்து calculate sales ratio based on pre and post time ratio. என்னப்பா? ஆமா. அதாவது ஆமா கண்ணா, அதாவது இப்ப சேல்ஸ் உங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் த இயர். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? டைம் ரேஷியோ எப்படி பிரிச்சிருப்பீங்க? ப்ரீ போஸ்ட்னு பிரிச்சிருப்பீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 6 மாசம் உங்களோட சேல்ஸ் வந்து ப்ரீக்கு போகும். நெக்ஸ்ட் 6 மாசம் உங்க சேல்ஸ் போஸ்ட்க்கு போகுங்களா? அததான் சொல்ல வரேன். இப்ப இங்க பாருங்க தேவ், இப்ப உங்களுக்கு வந்து அவன் கொடுத்துருக்கான் அப் டு இதுன்னு கொடுத்துட்டான் தேவ், 2,17,000 கொடுத்துட்டான். இதுல இருந்து இதுன்னு கொடுத்துட்டான். சம்டைம்ஸ் கொடுத்துருவான். இப்ப கொடுக்கல, சேல்ஸ் ஃபார் த இயர் 40,000 அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்காக போட்டிருக்கேன். புரியுதா தேவ்? அதாவது சேல்ஸ் ரேஷியோ டைம் ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கும்னு நம்ம சொல்லலாம். டைம் ரேஷியோன்றது என்னது? ப்ரீனா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இவ்ளோ இருக்கும், போஸ்ட்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ். சேல்ஸும் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தானே வருது. சோ இங்க பாருங்களேன், அதாவது டைம் ரேஷியோ, அதாவது இவ்ளோ மந்த்ஸ் ப்ரீ இவ்ளோ மந்த்ஸ் போஸ்ட்ன்ற டேட்டா இல்லாம நம்மளால சேல்ஸ் ரேஷியோவே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். அதுக்குதான். அது நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எப்படி எழுதிக்கனா எழுதிக்கோங்க. ம். சொல்லுங்க. 10 லாக் கொடுத்துருக்காங்க இதே. அதுல அவன் சொல்றான், இப்ப கேலண்டர் இயர்னு வச்சுக்கோங்க இதே, 2026 கேலண்டர் இயர். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2026ல இருந்து இன்கார்பரேஷன் பண்ணிருக்கான்னா, நீங்க அந்த 10 லாக்ஸ் எப்படி பிரிப்பீங்க? 10 லாக்ஸ் இன்டூ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் 3/12ன்றது ப்ரீக்கு போகும். அடுத்தது 10 லாக்ஸ் இன்டூ 9/12ன்றது போஸ்ட்டுக்கு போகும்ல. அப்போ உங்களுக்கு அந்த டைம் தானே ப்ளே ஆகுறது. அத மீன் பண்ணி சொல்றேன். சேல்ஸுக்கு. ஆமா. சேல்ஸ்க்கு மட்டும். அதான் பிரெடாமினன்ட்டா சேல்ஸ்க்கு. பேட் டெப்ட்ஸ்க்கு. ஆ. ஆமாமாமா. பேட் டெப்ட்ஸ் வந்து இல்ல, இல்ல. பேட் டெப்ட்ஸ் வந்து சேல்ஸ் ரேஷியோ. ஏன்னா பேட் டெப்ட்ஸ்ன்றது இன் டெர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட் குவான்டிஃபை ஆகுது தேவ்.
இல்ல தேவ், டைம் ரேஷியோ வராது. சேல்ஸ் வேல்யூ வச்சு தான் வருங்கண்ணா. இப்ப பாருங்களேன். இப்ப இங்க சேல்ஸ் ரேஷியோ வந்து நான் வந்து 2,70,000 ப்ரீயோடது. போஸ்ட் வந்து 3 லேக் தானா, அப்ப பேட் டெப்ட்ஸ்ன்றது 27:33 தான் பண்றேன். ஓகேவா? 6:6 நான் பண்ணலையே. ஆ நீங்க இப்ப இப்ப ஒரு நிமிஷம். இப்போ ஹோலா குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 லேக்ஸ் குடுத்துருக்காங்க தேவ். இப்ப வந்து 6 மாசம். அப்ப 4 லேக்ஸ்னா 6 2 லேக்ஸ் 2 லேக்ஸ் வருது. ஆ ம், 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 ம். ஒரு நிமிஷம். 2 லேக்ஸ் 2 லேக்ஸ் வருது தேவ். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 2:2 1:1 பேசிஸ்ல பிரிப்பேன். இங்க ஆனா சேல்ஸ் ரேஷியோன்னு நம்பர் குடுத்துருக்காங்கல்ல தேவ். அதாவது 2,70,000 3,30,000 குடுத்துருக்கறதுனால சேல்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். 27:33. இல்ல ஃபார் த இயர் குடுத்துட்டு அந்த மாதிரி நான் டைம் ரேஷியோ பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் டைம் ரேஷியோல பிரிக்கிற ஆன்சர் தான் சேல்ஸ் ரேஷியோக்கும் வருது. சேல்ஸ் ரேஷியோக்கு அதான் பேஸ் பண்ணி வரது தான் பேட் டெப்ட்ஸ்க்கு வருது. அப்ப பேட் டெப்ட்ஸும் டைம் ரேஷியோல பிரிக்கிற மாரி இருக்கும் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல. எப்போ? ஃபுல் இயர்ல பண்ணும்போது. இன்டைரக்ட்லி அப்படிதான் இருக்கும். ஏன்னா, சேல்ஸயே நான் வந்து டைம் பேசிஸ் பண்ணி தானே பிரிக்கிறேன். அதனால. But when sales numbers are specifically given, bad debts should be apportioned only on the basis of sales ratio. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த கணக்கு புரியுறதுல தேவ்? A is equal to B, B is equal to C னா A is equal to C ல. அந்த மாதிரி. ம், ம். sorry கண்ணா. 5வது ஸ்டெப் வந்து prepare a table showing pre and post incorporation profits. அதுக்கு தான் தேவ். என்னமா? prepare the table. அதான் தேவ். இந்த particulars, basis of apportionment, அப்புறம் டோட்டல், அப்புறம் அத வந்து ப்ரீ, போஸ்ட், அப்புறம் செக் பாயிண்ட். சோ இப்போ இதோட ஃபார்மேட் எப்படி வரும்னா தெரியுமா தேவ்? சேல்ஸ் லெஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் will give you gross profit. Gross profit தேவ். இது less other expenses like directors fees. இந்த சம்ல டைரக்டர் ஃபீஸ் இருக்கு. அப்புறம் பேட் டெப்ட்ஸ் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர் மந்தா கொடுத்தா டைம் ரேஷியோ, ஹோலா கொடுத்தா சேல்ஸ் ரேஷியோ. பேட் டெப்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், salaries and expense, preliminary expenses written off, இதெல்லாம் தேவ். சோ இது எல்லாமே சேர்த்து ஒரு அமௌண்டா வருதுன்னு வச்சுக்கோங்க தேவ். சே ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ஆஃப் பின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ஆர் ஐ வுட் சே இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் வில் பி ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஓகேவா? இது வந்து லெட்ஸ் சே அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து டிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க தேவ். சாரி, கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து நான் டின்னு சொல்றேன்னா அப்போ அதர் டோட்டல் ஆஃப் வந்து ஈன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே. அப்போ என்னோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்?
d minus e is equal to ரெண்டா பிரியும் தேவ். ஒன்னு ப்ரீக்கு ஒன்னு கிடைக்கும், இன்னொன்னு போஸ்ட்டுக்கு ஒன்னு கிடைக்கும். ஓகேவா தேவ்? 75% இல்ல 80% போட்டுடலாம் தேவ். இப்ப நம்ம போட போறோம் பாருங்க. மீதி 20 வந்து அந்த அப்போர்ஷன்மெண்ட்ல சொல்லி கொடுக்கணும் தேவ் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஒரு சம் 2 சம் ஏதாவது சொல்லிருக்காங்களா தேவ்? மெட்டீரியல் இருந்து இல்ல. ஏதாவது ஒரு 2 3 சம் அந்த மாதிரி போட்டிருக்காங்களா? இல்ல. இல்ல. இப்ப நம்ம டைரக்டா வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் சம்ஸே போட்டு பார்க்கலாமா? அது ஓகேவா இருக்குமா? சின்னதா இருக்கு தேவ். அப்போர்ஷன்மெண்ட் தான் தேவ் இதுல கொஞ்சம் இது. இருங்க நான் பாக்குறேன் அந்த நிமிஷம். அப்போர்ஷன்மெண்ட்னா நம்ம இப்படி பிரிக்கிறோம்ல தேவ். அதாவது பேட் டெட்ஸ் வந்து சேல்ஸ் ரேஷியோ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து போஸ்ட் தான் எப்பவுமே சொல்றேன்ல. அந்த மாதிரி இன்னொரு 6 7 ஐட்டம் கொடுத்திருப்பாங்க. அது நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்றேன். ம். போட்டுக்கோங்க கண்ணா, சூப்பர். இந்த சம் சொல்லுங்க கண்ணா. எக்ஸைஸா? ராஜா லிமிடெட் 2 3 4 5 என்னப்பா? ம். ஒரே நிமிஷம் தேவ், நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபோர் ஃபைவ் சொல்லுங்க தேவ். இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்க. எக்ஸசைசஸ்ல எது போட்டிருக்காங்க, அதர் எக்ஸசைஸ்ல எது போட்டிருக்காங்க? எக்ஸசைஸ்லாம் 1 and 2. அதர் எக்ஸசைஸ்ல கண்ணா 4 5 6. ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 1 பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 1ன்றது கணேஷ் லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட். அதுவா தேவ்? தேவ் ஒரு மாதிரி குறக்குறன்றது தேவ் திருப்பியும். ஆ, இப்ப கரெக்டா இருக்கு. இது தேவ் அந்த ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ஸா? கணேஷ் லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் அதுவா? கரெக்டா? ரைட்.
சரி, ஓகே. இது முடிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் சம்ஸும் பாத்துடலாம். ஓகே. எனக்கு என்னமோ வச்சுக்கலாமான்னு தோணுது தேவ். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தேவ் உங்ககிட்ட. இதனால உங்களுக்கு நான் ஒரு 7 o'clock கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எனக்கு ஆக்சுவலா என்ன தெரியுமா தேவ், எனக்கு வந்து தேவ் 7, 8, 9 வந்து எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு ஆக்சுவலா. சிஎம்ஏ ரிலேட்டடா போட்டிருக்காங்க. ரெக்குயர்மெண்ட் ஏதோ முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து 6th நைட்டுக்குள்ளேயே உங்களை நல்லா தரவு பண்ணிடலாம் நான் பார்க்குறேன். வேற எதுவும் இல்லை. 6th அன்னைக்கு நீங்க காலேஜ் போயிட்டு வருவீங்கல்ல, அன்னைக்கு ஃபுல்லாவே உங்க கூட உட்காந்துக்கிறேன். சரியா? ஸோ தட் 7th அன்னைக்கு நான் கொஷின் பேப்பர் அனுப்புறேன் தேவ். நீங்க அந்த கொஷின் பேப்பர் 6th நைட்டுக்குள்ளேயே உங்களை எல்லாமே தரவு பண்ணிடுறேன். ரிவைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். 7th அன்னைக்கு அந்த கொஷின் பேப்பரை நீங்க போட்டு பாருங்க. ஒன்னு சம்ஸ் கொஷின் பேப்பர் கொடுக்குறேன், ஒன்னு வந்து தியரி கொஷின் பேப்பர் கொடுக்குறேன். ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் குட் டு கோ ஃபார் 8th. ஓகே. என்னப்பா? கார்ப்பரேட் அக்கவுண்டிங்க்கு. ஆமா, ஒரு நாள் தான் leave. ஆமா. இந்த செமஸ்டருக்கா? ஓகே, அது பரவாயில்ல தேவ். இந்த செம்முக்கு எனக்கு இந்த செம் எனக்கு வந்து 16th தானே உங்களுக்குல. ஸோ 14th 15thலாம் நான் அவைலபிள் தான் தேவ், ப்ராப்ளம் இல்ல. ரைட் தேவ். கணேஷ் லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் ஆன் 1st May 2016. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் ஃபார்மேட் எழுதின்றலாம் தேவ். எது இருந்தாலும் இந்த ஃபார்மேட் எழுதின்றங்க கண்ணா. சரியா? ஸோ நான் சொன்ன ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டில் யூ ஆர் பிரிட்டி கான்ஃபிடென்ட். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா find out incorporated on 1st May 2016 to purchase a running business of Vinayak and Co. with effect from 1st January 2016. So இது வந்து கம்பெனி அப்டைன்டு சர்டிஃபிகேட். நான் கேட்கறதுக்குலாம் நீங்க மட்டும் பாருங்க. குவிக்கா ரீகேப் பண்ண முடியுதா பாருங்க. On 24th August 2016, calculate the time ratio if the accounts were finalized on 31st December 2016. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைம் ரேஷியோ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பர், அவ்வளவுதான். 1:2. ஓகேவா தேவ்? ரைட். அடுத்தது படிங்க. Business to the company 31. Date of obtaining the certificate of incorporation 1/5. Date of incorporation. Required to calculate. Time ratio கேட்டிருக்கானா for the purpose of ascertaining.
opening the certificate. அதான் படிக்கிறேங்க நான் ஒரே நிமிஷம். Date of finalizing the first accounts வந்து 39 கண்ணா. அப்போ வந்து மொத்தமாவே 9 மாசம் தான் தேவ். இது ஃபினான்ஷியல் இயரும் கிடையாது, கேலண்டர் இயரும் கிடையாது. என்னப்பா? அவங்களா வச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதுல நீங்க எப்பவுமே இம்பார்ட்டன்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, obtaining certificate of incorporation தான் ஞாபகம் வச்சுக்கணும். So 15. ஆ அதான் எடுத்துக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் ப்ரீ. ஓகே. ஆமா. இல்ல கரெக்ட்டுக்கு நான் பட் அவங்க எக்ஸாம்பிள்காக குடுத்துருக்காங்க. நம்மள குழப்பறதுக்காக. எப்பவுமே ஒண்ணு எதிர் இட் பி ஃபினான்ஷியல் இயர் ஆர் கேலண்டர் இயர் தேவ். ஓகேவா? அப்படி இல்ல தேவ். இப்போ சில இல்ல இந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான் இது. இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸே கிடையாது. பட் தென் நம்மள ட்விஸ்ட் பண்றதுக்காக கேட்கறாங்க. எப்பவுமே நம்ம ஃபைனலைசிங் தான் வந்து எண்ட் பாயிண்ட் கரெக்ட்டா தேவ்? நார்மல் ஃபைனலைசிங் எண்ட் பாயிண்ட் என்ன? டிசம்பர் ஆர் மார்ச் கரெக்ட்டா? இங்க கொஞ்சம் ட்விஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 39/20/15 சொல்லியிருக்கான். நம்மளா அஸ்யூம் பண்ணிக்க முடியுமா? ஃபினான்ஷியல் பேட்டர்னே மாத்த முடியுமான்னு கேட்கறாங்களா? அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதாவது அது எப்ப நடக்கும்னு நான் சொல்றேன். கம்பெனி வந்து லிக்விடேஷன் அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் கம்பெனியால ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிசினஸ் ரன் பண்ண முடியல. இட் இஸ் ஆல்மோஸ்ட் கெட்டிங் இன்டு அ பாயிண்ட் ஆஃப் பேங்க்ரப்சி. அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் அந்த அந்த 2 சிச்சுவேஷன் கோர்ட் டிக்ளேர் பண்றது போதும் இதோட பிசினஸ க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லும்போது தான் அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ம். இல்ல அது வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் 31st மார்ச் அண்ட் ஆர் இட்ஸ் அ கேலண்டர் இயர். ஓகேவா? இப்ப பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் ப்ரீ 5 6 7 8 9ல 5 மாசம். சோ 4:5. புரியுதா? சூப்பர். இது முடிஞ்சிட்டோம். இன்னொன்னு அடுத்தது என்ன சொன்னீங்க நீங்க? 4 5 6. 6 வேணாமா கண்ணா? 6th சம்மா? சோ 4th அண்ட் 5th போடலான்றீங்களா? (2017) for rupees 5 lakhs. Company was incorporated on 1st April and on 31st December the accounts was finalized. The company paid off Amala on 31st August 2018 with interest of 40,000. Salaries for the year amounted to rupees 58,000. There were 5 employees before incorporation, but 3 more were recruited on the date of incorporation. You are required to calculate time ratio. So இப்போ இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க? டிசம்பர் கேலண்டர் இயர் ஃபாலோ பண்றாங்க. கரெக்ட்டா? 5th சம்மா? 4th சம்மா?
fourth sum பாக்குறேன் தே. So it is a calendar year. எப்ப இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அவங்க? 1st April இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. அப்பனா 1 2 3 3:9 டைம் ரேஷியோ கரெக்டா தேவ்? fourth sum தேவ் ஷேர் பண்ற 3 தான். இதோ இந்த sum. ஓ அதர் எக்ஸசைஸ்ல ஃபோர்த் சம்மா. ஓகே ஓகே ஓகே. இந்த சம் தானே இது? கரெக்டா? இதுப்பா? தோ ஸ்னிப்பிங் டூ. நியூ snipping to. So the format they have as usual. Copy. So first, what is the calendar year or financial year? Are they? The company was incorporated to acquire the business accounts. This is the calendar year. Okay. So this is calendar year. When is the incorporation date? 30th June. அப்புறம் so gross profit எவ்வளவு கொடுத்து சொல்லியிருக்கான்? 2,40,000. டேட்டா எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் தேவ். அப்புறம் நம்ம கடைசியா வரலாம். Sales for the year 12 lakhs, 5,40,000 for first 6 months. அப்புறம் சூப்பர். ஸோ அப்போ 1,20,000ல வந்து 5,40,000 அப்புறம் டோட்டல் வந்து 12 lakhs. இப்போ இவந்துல இருந்து ஒரே நிமிஷம் சாய் கால் பண்ணுங்க. ஸோ 5 lakh இப்போ 6,60,000 ஓகே. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட் டைரக்டர்ஸ் ஃபீஸ் இங்க கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் தேவ். டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். டைரக்டர்ஸ் ஃபீஸ் வந்து எப்பவுமே போஸ்ட் தானே தேவ் கரெக்டா? ஒன்ன எடுத்து போஸ்ட்ல போட்டுடலாம். 15,000. அப்புறம் வந்து பேட் டெட்ஸ் 3,600. இவங்கள சேல்ஸ் ரேஷியோல தான் பிரிக்கணும். ஃபிஃப்டி இஸ் டு 66. ஸோ 120 தேவ். இப்ப வந்து இது வந்து பேட் டெட்ஸ் டோட்டல்னா எப்படி பேஸ் பண்ணி பிரிக்க சொன்ன? டைம் ரேஷியோவா? சேல்ஸ் சூப்பர். ஸோ 3,600 இன்டூ ஐயோ ஃபர்ஸ்ட் தேவ் நம்ம டைம் ரேஷியோ சேல்ஸ் ரேஷியோ போட்டுடலாம். இல்ல காப்பி மட்டும் பண்ணிக்கலாம் என்னது? மந்த்லி கான்ட்ராக்ட் ஆஃப் 1000. ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட்னு சொல்றோம். அப்பனா வந்து இது டைம் ரேஷியோ சூப்பர் தேவ்.
salaries and expenses 64,000. அப்படியே கண்ணோம். ஓ 6 ஆமா 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 கரெக்ட் தேவ். So 1:1. சூப்பர் தேவ். சேல்ஸ் ரேஷியோ மட்டும் 54:66. அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப் எப்பவுமே வந்து ப்ரீ தான். இல்ல போஸ்ட் போஸ்ட் போஸ்ட். டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் given by the company போஸ்ட். இப்ப வந்து கிராஸ் ப்ராஃபிட்ட சேல்ஸ் ரேஷியோல தானே பிரிக்கணும் தேவ். கரெக்டா? பேட் டெட்ஸ் 3600 வந்து இவங்க தான் பிரிக்கிறோம். into 54 divided by 120. This minus this. Advertise. ஓகே அப்படியும் போடலாம் தேவ். இப்படியும் போடலாம். 12,000 6,000 6,000 salaries and expenses this divided by 2. ஆமா கண்ணா கரெக்ட். இப்போ அதர் எக்ஸ்பென்ஸ் டைரக்டர்ஸ் ஃபீஸ் வந்து போஸ்ட் தேவ். பேட் டெட்ஸ் வந்து சேல்ஸ். ஆட் டைம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் போஸ்ட். டொனேஷன்ஸ் போஸ்ட். ஸோ இவங்க மொத்தத்தையும் டோட்டல் பண்றேன். இவனையும் டோட்டல் பண்றான். ஒரு செக் பாயிண்ட் மட்டும் போட்டுக்கிறேன் தேவ். நான் கரெக்டா பண்ணிருக்கேன் நான். ஓகே குட். ஸோ டி மைனஸ் இ எவ்வளோ? இவன் மைனஸ் இவன். சிக்ஸ்டி 380 67. சூப்பர் தேவ். கரெக்டா வந்துச்சு. ஓகேவா தேவ்? ஸோ தேவ் இன்னொன்னு என்ன சம் சொன்னீங்கன்னா ஃபிஃப்த் சம்மா தேவ்? அது நீங்க ஹோம்ஒர்க்கா போட ட்ரை பண்றீங்களா தேவ்? நீங்க யோசிச்சு போட்டுருவீங்க. உங்களுக்கு கான்செப்ட் கிடைச்சிருச்சு இல்ல? இல்லைன்னா ஏதாவது டவுட்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஒன்றும் வேற வந்து இல்லைக்கண்ணா. கிராஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் அப்போர்ஷன் பண்ணிக்கோங்க. டைரக்டர்ஸ் ஃபீஸ் போஸ்ட் வரும். Purchase consideration will be paid on 31/12 and the vendors will be entitled to 5% of the profits earned. பண்ணுங்க, எல்லா ஒர்க்கிங்கும் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் மட்டும் விட்டுருங்க. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் பெரியங்க. இல்ல நீங்க ஒரு ஒரு இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்களேன்.
உங்களுக்கு வரலைன்னா நான் கண்டிப்பா போட்டு குடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் யோசிக்கிற மாரி இருக்கும் தேவ். அதுக்கு தான் சொல்றேன். ஆ சேலரி, வேஜஸ் பிடிக்கலையா? தேவ் சேலரி வந்து 30,000 தேவ். ஓகே. அந்த 30,000த்துல வந்து ம் சி 4 எம்ப்ளாயி சொல்றாங்கல்ல தேவ். சோ மொத்தமா அந்த 30,000ன்றது வந்து 11 எம்ப்ளாயி தேவ். 30,000 11 எம்ப்ளாயிக்குன்னா 4 எம்ப்ளாயியோட காஸ்ட் வந்து ப்ரீக்கு போகும். 7 எம்ப்ளாயியோட காஸ்ட் போஸ்ட்க்கு போகும். 10,009 தேவ் என்ன தேவ் திடீர்னு எனக்கு ஒண்ணுமே மங்கலா தெரியுது. 10,920 வந்து there were 4 workers in the pre-incorporation period and 5 in the post-incorporation period. And the rate of wages was 160 and 200 per month per worker in the pre-incorporation. சரி தேவ் இது உங்களுக்கு நான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடலாம். தேவ் இது என்னன்னு நான் சொல்றேன்ட்டு மகனா. சேல்ஸ் வந்து 4,80,000ல 80 வந்து ப்ரீ கண்ணா. அப்ப போஸ்ட் என்ன 4 லேக் கரெக்டா? அது ஈஸியா இருக்கா? 6th தான் கேக்குறேன். 6th தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சம். அதுதான் சொல்றேன். சேலரி, வேஜஸ், சேல்ஸ் இருக்குல்ல. சேல்ஸ் பாருங்க தேவ். 4,80,000ல 80 வந்து ப்ரீக்கு போயிடுங்கண்ணா. அப்ப 4 லேக் வந்து போஸ்ட்க்கு வந்துருமா? கரெக்ட்டா? அப்போ அது அது ஓவர். அந்த கிளாரிட்டி ஓவர். இன்னொரு கிளாரிட்டி வந்து சேலரி பார்த்தீங்கன்னா, அந்த 30,000 சொல்றாங்கல்ல தேவ். மொத்தமா 11 எம்ப்ளாயி தேவ். 4 அதாவது 30,000 ஃபார் 11 எம்ப்ளாயீஸ். அப்போ 4 எம்ப்ளாயீஸ்க்கு கண்டுபிடிச்சுட்டு, ப்ரீல போட்டு 7 எம்ப்ளாயீஸ்க்கு போஸ்ட்ல போடணும். அது ஓகேவா? சூப்பர். வேஜஸ் பாருங்க தேவ். 4 வொர்க்கர் ப்ரீ இன்கார்ப்பரேஷனா, 5 வொர்க்கர் போஸ்ட் இன்கார்ப்பரேஷனா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வொர்க்கர் ப்ரீக்கு வந்து ரூ. 160 தேவ். போஸ்ட்க்கு வந்து 200. இப்ப பாருங்களேன். ஒரு வொர்க்கர் ரூ. 160 தேவ். 4 வொர்க்கர் ப்ரீக்கு என்ன? 160 இன்டு 4 640. கரெக்ட்டா? 640 இன்டு இது ஆ ப்ரீ இன்கார்ப்பரேஷன் பீரியட் என்ன? இங்க. இது என்னது இது? இது ஆக்சுவலா காலண்டர் இயர் ஃபினான்ஷியல் இயரா? காலண்டர் இயரா கண்ணா அது? ட்விஸ்ட் பாருங்க. 39/2019 கண்ணா. அப்பனா இன்கார்ப்பரேஷன் ரிஜிஸ்டர்ட் ஆன் 1/1 தான் இன்கார்ப்பரேஷன். சரி தேவி இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க தேவ். நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் ஃபார் த கம்பெனி ஃபார் த பீரியட் 12 months ended on 39னா முந்தின வருஷத்துல இருந்தே தேவ். ஓகேவா? அதாவது 1/10/2018ல இருந்தே ஆரம்பிக்குது. அப்ப 10, 11, 12 3 மாசம் ப்ரீ தேவ். ஓகேவா கண்ணா? 9 மாசம் போஸ்ட். சோ 3:9னா 1:3 வந்து டைம் ரேஷியோ. ஓகேவா தேவ்? இத நான் போடுறேன் தேவ் இதுல. ஒரு ஒரு இது இருக்கு. நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெஃபர் டு illustration 9 on page 6.21. ஒரு நிமிஷம். எல்லாமே அப்படியே தான் போட்டிருக்காங்க. சாலரிஸ்க்கு மட்டும் தான் டிஃபரெண்ட் கால்குலேஷன் வருது. சரி தேவா, அது மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 6th சம் நம்ம போடலாம். சேர்ந்து போடலாம். 5th சம் நீங்க உங்களோட பெஸ்ட் ட்ரை பண்ணுங்க தேவ். அதாவது நீங்க எப்படின்னா, ஐயோ இது கஷ்டமா இருக்குன்னு அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்க. நல்லா யோசிக்கிறீங்க. கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ஓகேவா? தேவ் இப்ப ஃபார்மேட் ஓகே இல்ல தேவ் உங்களுக்கு? சூப்பர்.
டைம் ரேஷியோனா என்னன்னு சொல்லிட்டா? இது வந்து தேவ் எக்ஸைஸ் போட்டோம். ஒரு கான்செப்ட் இருக்கு தேவ். டைம் ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத நான் எடுக்கிறேன். எனக்கு தெரியல. யூ மைட் கெட் இட் இன் 2 மார்க்ஸ் ஆல்சோ. அட்ஜஸ்டட் டைம் ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தேவ் இங்கெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் தேவ். அதாவது அப்போர்ஷன்மென்ட் போட்டிருக்கேன் தேவ். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் எப்படி பிரிக்கணும்? மாதிரி குட்டி குட்டியா போட்டிருக்கேன். சரி, அடுத்த கிளாஸ்ல ப்ராஃபிட்ஸ் ப்ரையாரிட்டி இன்கார்பரேஷன் பார்த்துட்டு அந்த 2 சம்மையும் பார்த்துட்டு 5 நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க எண்ட்ல ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. 6த்தையும் 5த்தையும் போட்டு முடிச்சுட்டு அட்ஜஸ்டட் டைம் ரேஷியோ வந்து பார்க்கலாம். ஓகேவா தேவ்? தேவ் உங்களுக்கு வந்து 7:30னா ஓகேவா இருக்குமா? 7:30, 8 o'clock எந்த டைம் ஓகேவா இருக்கும்? 8 o'clock ஓகே. 8 ஓகேவா இருக்குமா? சரி. தேவ் அதுக்குள்ள எனக்கு இந்த ஒரு சம்மோட ஒர்க்கிங் மட்டும் போட்டு பாருங்க தேவ். சரியா? ப்ராஃபிட்ஸ் ப்ரையாரிட்டி இன்கார்பரேஷன் ப்ராஃபிட்ஸ்